தூக்கு தண்டனை தொடர்பாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ள அதிரடி தீர்ப்பால் ராஜீவ் கொலை குற்றவாளிகள் மூவருக்கும் நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரப்பன் கூட்டாளிகளின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்த உச்சநீதிமன்றம் கருணை மனுக்கள் மீதான முடிவில் ஏற்படும் காலதாமதத்தை காரணமாக கூறி உச்சநீதிமன்றத்தை அணுக ஒவ்வொரு தூக்கு கைதிக்கும் உரிமை இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பயங்கரவாதிகளாக இருந்தாலும் சாதாரண கிரிமினல்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த உரிமை இருப்பதாகவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் கூறியுள்ளனர். உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நீண்ட கால தாமதத்துக்கு பிறகு கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அனைத்து தூக்கு கைதிகளுக்கும் நிவாரணத்தை வழங்கும் என்று தெரிகிறது. குறிப்பாக ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தண்டனை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சட்ட நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த மூவரின் கருணை மனுக்களை 11 ஆண்டுகள் தாமதத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டில் ஜனாதிபதி நிராகரித்தார். ராஜீவ் கொலை வழக்கில் கைதானது முதல் முருகன், சாந்தன், பேரறிவாளன் மூவரும் 20 ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். அதேபோல 1993ஆம் ஆண்டு டில்லி குண்டுவெடிப்பு வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற தேவிந்தர் பால் சிங் புல்லருக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருணை மனு மீதான முடிவில் ஏற்படும் காலதாமதத்தை சுட்டிக்காட்டி பயங்கரவாத வழக்கு குற்றவாளிகள் நிவாரணம் பெற முடியாது என்று கூறிய உச்சநீதிமன்றத்தின் இன்னொரு பெஞ்ச் கடந்த ஆண்டு புல்லரின் தூக்கு தண்டனையை உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது.